பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 1000 உழவர் நலசேவை மையங்கள் அமைக்க மானியம் வழங்கப்படும், கோடை உழவு ஊக்குவிக்கப்படும் என உள்ளிட்ட திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் வேளாண் வளர்ச்சிக்கு தேவையான பாசன திட்டங்களை செயல்படுத்த எந்த திட்டத்தையும் தமிழக அரசு அறிவிக்காதது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தல் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசு வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து வருகிறது. ஆனாலும் கடந்த 4 ஆண்டுகளில் சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை தான் திமுக அரசின் கடைசி முழு வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பதால் இதிலாவது பயன் கிடைக்கும் வகையில் ஏதேனும் திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்று தமிழக உழவர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையிலும் ஓரிரு திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. தமிழ்நாட்டில் வேளாண் பட்டதாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் 1000 இடங்களில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். ரூபாய் 20 லட்சம் வரையிலான மதிப்பில் இந்த மையங்கள் அமைக்க ரூபாய் 6 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. இதன் மூலம் வேளாண் பட்டதாரிகளுக்கு வேலை கிடைப்பதுடன் விவசாயிகளும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் கிடைக்கும். வேளாண் பட்டதாரிகளும் வேலை வழங்கும் நோக்குடன் வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை மையங்கள் அமைக்கப்படும் என்று பல ஆண்டுகளாக வேளாண்மை நிழல் நிதிநிலை அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூறி வருகிறது. விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் யோசனை செயல் வடிவம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதேபோல் வேளாண்மை சிறப்பாக நடைபெறும் நாடுகளுக்கு உழவர்களை சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் யோசனைதான். அத்திட்டமும் கோடை உழவு செய்யும் விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் 2000 ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் உழவர்களுக்கு பயனளிக்க கூடியவை ஆகும். ஆனால் இத்திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை மிகவும் குறைவாகும். ஏக்கருக்கு ரூபாய் 800 ஊக்கத்தொகையை வைத்துக்கொண்டு விவசாயிகளால் எதையும் செய்ய முடியாது. எனவே கோடை உழவுக்கான மானியத்தை குறைந்தது ஏக்கருக்கு ரூபாய் 5000 வீதம் உயர்த்தி வழங்க வேண்டும். நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவாண்டலுக்கு ரூபாய் 3500 உயர்த்தி வழங்க வேண்டும். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு ரூபாய் 5000 உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகளுக்கு வலியுறுத்தி வந்தனர். ஆனால் கரும்புக்கான ஊக்கத்தொகையை டன்னுக்கு 215 ரூபாயில் இருந்து 349 ரூபாயாக உயர்த்தியதை தவிர தமிழக அரசு எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பஞ்சாப் மாநிலத்தில் கரும்புக்கு ரூபாய் 4000 வீதமும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெல்லுக்கு ரூபாய் 3120 வீதமும் கொள்முதல் விலை வழங்கப்படுகிறது. உழவர்களின் கோரிக்கையை மையமாக ஏற்க முடியாவிட்டாலும் இந்த மாநிலங்கள் அளவுக்காக கொள்முதல் விலைகளை தமிழக அரசு உயர்த்தி வழங்கியிருக்கலாம். ஆனால் அதை கூட செய்ய முன்வராததன் மூலம் விவசாயிகளுக்கு மிக மோசமான துரோகத்தை திமுக அரசு செய்துள்ளது. துவரை போன்ற பருப்பு வகைகளின் சாகுபடியையும் எண்ணெய் வித்துக்களின் சாகுபடியையும் ஊக்குவிக்க ஊக்கத்தொகை வழங்க வேண்டுமென்ற பாமகவின் யோசனை ஏற்காற்றிருக்கிறது. ஆனாலும் அதற்காக அறிவிக்கப்பட்டிருந்த ஊக்கத்தொகை போதுமானதல்ல. வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதற்காக சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கப்பட வேண்டியவையாகும். ஆனால் வேளாண் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான பாசன திட்டங்கள் குறித்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இல்லை. வேளாண் துறைக்கு வெறும் ரூபாய் 15,230 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் அரை விழுக்காட்டிற்கும் குறைவு ஆகும். தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை மதிப்பில் வெறும் 3.5% மட்டுமே வேளாண் துறைக்கு ஒதுக்கு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் வேளாண்மை சார்ந்த பிற துறைகளும் சேர்ந்து மொத்தமாக ரூபாய் 45,661 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது நிதிநிலை அறிக்கை மதிப்பில் 10.60% மட்டும்தான். வேளாண் வளர்ச்சியை விரிவுபடுத்த நிதிநிலை அறிக்கையின் மதிப்பில் 25% வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த ஒதுக்கீடு மிகவும் குறைவு ஆகும். ஒட்டு மொத்தத்தில் வேளாண் துறையின் வளர்ச்சியில் தமிழக அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதை இந்நிதிநிலை அறிக்கை தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.